ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம Sora 2 Pro பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். ரீசென்ட்டா OpenAI இந்த Sora 2 Pro ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது ரிலீஸ் பண்ணதுலேருந்தே ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா, என்னதான் இவ்வளோ நாளா ஏஐ வீடியோ ஜெனரேட் பண்றதுக்கு நெறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருந்தாலும், நம்ம மெயினா பார்த்தீங்கன்னா, VEO3 தான் யூஸ் பண்ணி வீடியோஸ் ஜெனரேட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்ப இந்த Sora 2 வந்ததுலேருந்து, இது VEO3க்கே பார்த்தீங்கன்னா, நல்ல காம்படிஷன் தருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா, இதுலயும் நம்ம VEO3ல எந்த அளவுக்கு வீடியோஸ் கிரியேட் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு கிரியேட் பண்ண முடியுது. சில நேரம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அதோட பெஸ்ட்டாவே இதுல வீடியோஸ் கிரியேட் பண்ண முடியுது. இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, VEO3 நம்ம பே பண்ணி யூஸ் பண்ற மாரி இருக்கும். உங்க கையில அந்த ஸ்டூடண்ட் ஆஃபர் அதெல்லாம் உங்களால எடுக்க முடியலன்னா, மத்தபடி நீங்க பே பண்ணி தான் யூஸ் பண்ணணும். பட் இப்ப இந்த Sora 2 பார்த்தீங்கன்னா, நீங்க ஃப்ரீயாவே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு ஒரு இன்வைட் கோட் தேவை. ஓகேங்களா? அந்த இன்வைட் கோட் இருந்தா நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாத இப்போதைக்கு இவங்க யுஎஸ் அண்ட் கனடா பீப்பிளுக்கு மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ப்ராப்ளம் இல்ல. நம்ம விபிஎன் போட்டு ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? நான் லாஸ்ட் ஒரு 10 டேஸா இன்வைட் கோட் இல்லாம சுத்திட்டு இருந்தேன். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன். எல்லா டெலகிராம் குரூப்ஸ், எல்லா யூடியூப் சேனலு, அப்புறம் கமெண்ட் செக்ஷன்லாம் செக் பண்ணிட்டு இருந்தேன். பட் நான் அத யூஸ் பண்றதுக்குள்ள மத்தவன் எவனா யூஸ் பண்ணிடுவான். எனக்கு இன்வாலிட் கோட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துரும். பட் தமிழ்ல ஒரு வீடியோ இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ நடுவுலயே பார்த்தீங்கன்னா, அந்த இன்வைட் கோட் குடுத்திருந்தாரு. அந்த இன்வைட் கோட் நான் யூஸ் பண்ணேன். எனக்கு கரெக்ட்டா வொர்க் ஆயிடுச்சு. இந்த இன்வைட் கோட் தான் இது. பட் இப்ப இது இன்வாலிட்ன்னு சொல்லிட்டு வருது. இந்த மாரி இன்வைட் கோட் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த வீடியோல நான் 3 இடத்துல வீடியோ முடியறதுக்குள்ள நான் டிஸ்ப்ளே பண்ணுவேன். அதனால வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. எந்த இடத்துல வேணா இன்வைட் கோட் நான் ஷோ பண்ணுவேன் திடீர்னு. ஓகேங்களா? இவர் குடுத்த இன்வைட் கோட யூஸ் பண்ணி தான் நான் Sora யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு கமெண்ட்டும் கூட போட்டிருப்பார். தேங்க்ஸ் ப்ரோன்னு சொல்லிட்டு. இவர் வீடியோஸும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. இன்வைட் கோட் குடுத்த அந்த நல்ல மனசுக்காக இவர முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் இந்த சேனலுக்கு. ஓகேங்களா? இப்ப நம்ம Sora 2க்கு வரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம VPN இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்கறாங்க. என்ன VPN ப்ரோ நீங்க யூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. நான் பார்த்தீங்கன்னா, VEPN Google Chrome எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு Chrome எக்ஸ்டென்ஷன் தான் நான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன் VPNக்கு. ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் வருது பார்த்தீங்களா? அத செலக்ட் பண்ணிட்டு, இப்ப ஆட் டூ Chrome குடுத்துக்கலாம். ஆட் எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டென்ஷன கிளிக் பண்ணி இப்ப பின் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? பின் பண்ண இந்த எக்ஸ்டென்ஷன் செலக்ட் பண்ணிட்டு, கன்டின்யூ, ஸ்டார்ட்ன்னு சொல்லிட்டு குடுத்து, இப்ப கன்டின்யூ வித் ஃப்ரீ பிளான செலக்ட் பண்ணிக்கிறேன். லாகின செலக்ட் பண்ணிட்டு, மேல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ப்ராக்ஸி கனெக்ஷன் அத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த இடத்துல ரீஜியன் நம்ம செலக்ட் பண்ணணும். அத நம்ம கனடா இல்ல யுஎஸ் செலக்ட் பண்ணணும். யுஎஸ்ல பார்த்தீங்கன்னா 2 சர்வர் இருக்கு. ஆரிகான் அண்ட் விர்ஜீனியான்னு சொல்லிட்டு. ஆரிகான செலக்ட் பண்ணிட்டு, விபிஎன் நம்ம டர்ன் ஆன் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்ப விபிஎன் நம்ம ஆன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம Sora 2 அந்த வெப்சைட்குள்ள போயிடலாம். டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் குடுத்துருக்கேன். அத கிளிக் பண்ணி நீங்க அந்த வெப்சைட்குள்ள போயிடுங்க நீங்களும் இந்த மாரி. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். அத கிளிக் பண்ணி நீங்களும் அந்த வெப்சைட்குள்ள போயிடுங்க. இப்ப எனக்கு லாகின் கேக்குது. லாகின செலக்ட் பண்ணி, நீங்க ஆல்ரெடி ChatGPT லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்ல. டைரக்ட்டா உள்ள போயிடும். பட் நீங்க பண்ணலன்னா, நீங்க லாகின செலக்ட் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. இப்ப Gmailல செலக்ட் பண்ணி நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஃபேஸ்லெஸ் தமிழ் சொல்லிட்டு என்னோட யூசர் நேம் குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்ப எனக்கு யூசர் நேம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. உங்க யூசர் நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப என்டர் இன்வைட் கோட் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. ஓகேங்களா? இப்ப நான் என்னோட இன்வைட் கோட் குடுக்குறேன். இது இன்னும் 2 பேர் மட்டும் யூஸ் பண்ணலாம் இந்த இன்வைட் கோட. இந்த த்ரூ அவுட் வீடியோல பார்த்தீங்கன்னா, இன்னும் 2, 3 இடத்துல நான் என்னோட இன்வைட் கோட் இங்க கீழயோ, மேலயோ பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்ப்ளே பண்ணுவேன். அதனால வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. எங்க வேணா நான் இன்வைட் கோட் குடுக்கலாம். அந்த இன்வைட் கோட நீங்க 4 வாட்டி யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ உங்களுக்கு இன்வைட் கோட் நீங்க ஆக்சஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க Soraவ. மறக்காம உங்களோட இன்வைட் கோட் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்பதான் மத்தவங்களும் பார்த்தீங்கன்னா, Sora யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? 2, 3 இன்வைட் கோட் நீங்க யூஸ் பண்ணி கூட வேற அக்கவுண்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு, உங்க கீழ இருக்க பேலன்ஸ் அந்த இன்வைட் கோட மட்டும் ஷேர் பண்ணீங்கன்னா, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. ஓகேங்களா? இப்ப என்டர் இன்வைட் கோட் அப்படின்றத நான் செலக்ட் பண்றேன். என்னோட இன்வைட் கோட் பார்த்தீங்கன்னா, K7YBJQ. ஓகேங்களா? இப்ப ஜாயின் நியூ Sora அத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, வெல்கம் டூ நியூ Sora வந்துச்சு. கெட் ஸ்டார்டட் குடுத்துக்கலாம். இப்ப புது Soraவோட இன்டர்ஃபேஸ்க்குள்ள வந்தாச்சு. இதுல என்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க இன்வைட் கோட யூஸ் பண்ணி உள்ள Sora 2க்குள்ள வந்துட்டீங்கன்னா, முதல்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த லெஃப்ட் சைட் கீழ 3 டாட் இருக்கு பார்த்தீங்களா? அத செலக்ட் பண்ணி, இன்வைட் ஃபிரெண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. உங்களுடைய அந்த இன்வைட் கோட் ஷோ ஆகும். ஓகேங்களா? இந்த இன்வைட் கோட் பார்த்தீங்கன்னா, 0 இன்வைட்ஸ் ரிமைனிங் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஏன்னா, இத நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். இத யாரும் யூஸ் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாரி உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கும். ஃபர்ஸ்ட் வாட்டி நீங்க இத செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு 4 இன்வைட்ஸ் ரிமைனிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா?
ஸோ அந்த மாதிரி வரும்போது நீங்கள் கோடை காப்பி பண்ணி நீங்கள் ப்ரைவேட்டாக இன்னும் 2 அக்கௌண்ட்டு கூட அதை கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ பேலன்ஸ் இருக்க அந்த கோடை வந்து நீங்கள் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் கேன்சல் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வேறு என்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த பிளாட்ஃபார்மே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஒரு டிக்டாக்கு இல்லை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவான ஒரு பிளாட்ஃபார்மாக தான் இவங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இன்டர்ஃபேஸ்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்கும். ஸோ லைக் போடுறது, கமெண்ட் போடுறது, ஸோ இந்த மாதிரி ஷேர் பண்ணுறது, மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் தான் இருக்குங்க இதில். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆனால் இந்த பிளாட்ஃபார்ம்லேயே கிரியேட் பண்ண வீடியோஸ் தான் இது எல்லாமே. ஸோ சில பாப்புலராக போயிட்டுருக்க சில வீடியோஸ் எல்லாமே இந்த சோராவில் வந்து கிரியேட் பண்ணது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ வந்து ஷோ பண்ணுறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் தான் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ என்னன்னா, இப்போ வந்து பின்னாடி வந்து ஒரு டொர்னாடோ இருக்கு. ஸோ அந்த டொர்னாடோவோட அந்த புல்லிங் ஃபோர்ஸ்னால இந்த மங்கி வந்து அதில் போய் மாட்டிக்கூடாதுன்னு நினச்சி இந்த டோரோட ஹேண்டில் வந்து டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கு. ஸோ ஆனால் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ முடியும் போது அது வந்து பறந்து அந்த இடத்துல அந்த டொர்னாடோ கிட்டேயே போயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் ரொம்ப பாப்புலராக போயிட்டுருக்கு. இது எல்லாமே சோரா யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணது தான். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரீமிக்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா, ரீமிக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருதுல்ல. ஸோ இது பக்கத்தில் இருக்க வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சேம் டைப் ஆஃப் வீடியோஸ். இதை யூஸ் பண்ணி ரீமிக்ஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வீடியோ கிளிக் பண்ணாலே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கமெண்ட்ஸ் எல்லாமே வரும். ஸோ இதில் வந்து இந்த வீடியோ பற்றி அவங்கள பப்ளிக்கோட கமெண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து அவங்க வந்து போட்டுட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு வீடியோவில் வந்து இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. நார்மலாக இப்போ நம்ம இன்ஸ்டா, டிக்டாக் மாதிரியே கொண்டு வந்துட்டாங்க இதுலேயும். ஸோ இதில் வந்து வேறு என்னெல்லாம் இருக்குன்னா, சர்ச் ஆப்ஷன் இருக்குது. ஸோ சர்ச் பண்ணி நீங்கள் வீடியோ வந்து எடுக்கலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் செக்ஷன் இருக்குல்ல. ஸோ இதில் வந்து இப்போ நீங்கள் ஒருத்தரை யூஸ் பண்ணி அவர் வந்து ஃபாலோ பண்ணி இந்த சோராக்குள்ளே வரீங்கன்னா, ஸோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபைல் ஐக்கான். ஸோ இப்போ நீங்கள் வந்து வீடியோஸ் எதனா கிரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண வீடியோஸ் வந்து இந்த உங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு வீடியோ வந்து நம்மளே வந்து கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம்ல. ஸோ அதை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுட்டு நம்மளே வந்து அதே மாதிரி ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். ஸோ அந்த மாதிரி மங்கி வந்து அந்த டோர் ஹேண்டில ஹோல்ட் பண்ணுது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு, நான் வந்து டைரக்ட்டா ChatGPT போயிட்டேன். போயிட்டு கிவ் மீ த வீடியோ ஜெனரேஷன் ப்ராம்ப்ட் டூ கிரியேட் திஸ் ட்ரெண்டிங் ரீல். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரீல் கிரியேட் பண்ண ஒரு ப்ராம்ப்ட் குடு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ டிஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு ப்ராம்ப்ட் வந்து குடுத்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ராம்ப்ட் கிடைச்சிச்சு. பட் நம்மளுக்கு இமேஜ் வந்து வேணும்ல. ஸோ இமேஜ் வேணுன்றதுனால கிவ் மீ த ப்ராம்ப்ட் டூ கிரியேட் எ இமேஜ். ஸோ 9:16 ரேஷியோ எனக்கு வந்து போர்ட்ரைட் மோட்ல வேணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கேட்டிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு இமேஜ் குடுத்தது ChatGPT. பட் ChatGPT குடுத்த இமேஜ் எனக்கு சாட்டிஸ்ஃபையிங்கா இல்ல. அதனால மறுபடியும் நான் ஒரு ப்ராம்ப்ட் டீட்டெயிலான ஒரு ப்ராம்ப்ட்ட கேட்டு, அத காப்பி பண்ணி எடுத்துட்டு போய் விஸ்க்ல வந்து போட்டேன். விஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 2 இமேஜ் வந்து குடுத்தது. ஸோ இதுக்கு எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த இமேஜ அதனால நான் டவுன்லோட் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ராம்ப்ட் வந்து நம்ம இங்க பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ChatGPTலேருந்து இந்த ப்ராம்ப்ட் அப்படியே நான் காப்பி பண்ணி ஸோ இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ சோரால வந்து வேற என்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து குடுத்துருக்காங்கன்னா, கேமியோஸ் வந்து நம்மளால ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க. ஸோ உங்களோட ஃபேஸ் இமேஜும் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த யுவர்ஸ்ன்னு இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல ஆட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா சில பாப்புலர் ஃபிகர்ஸோட அவதார் வந்து குடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க சாம் ஆல்ட்மேனோட அந்த அவதாரே வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இத யூஸ் பண்ணி நெறைய பேர் இந்த சாம் ஆல்ட்மேன் வீடியோஸ்லாம் இப்ப லாஸ்ட் ஒரு 10 டேஸா பாப்புலரா போயிட்டு இருக்குல்ல. ஸோ எல்லாமே இந்த சோரா 2 யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணதெல்லாம். ஓகே. ஸோ இப்ப நம்ம ப்ராம்ப்ட்ட போட்டாச்சு. ஸோ இப்போ ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி 18+ கண்டென்ட்லாம் கிரியேட் பண்ணக்கூடாது. ஸோ கைட்லைன்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் டிக் பண்ணிட்டு அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டவுன்லோட் பண்ண அந்த மங்கி இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இமேஜ் அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த கிரியேட் வீடியோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து செட்டிங்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ உங்கள் ஓரியன்டேஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லேண்ட்ஸ்கேப்பில் வீடியோ வேணுமா இல்லை போர்ட்ரேட்டில் வீடியோ வேணுமா செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வீடியோ வந்து ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஜென்ரேட் ஆகுறது தெரியுது பாருங்க. ஸோ லோட் ஆயிட்டு இருக்கு. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணீங்கன்னா வீடியோ வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகி வந்துரும். A few moments later. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவ பார்த்துருப்பீங்க. பட் இது வந்து அந்த அளவுக்கு நம்ம அந்த ஹோம் பேஜ்ல பார்த்த மாரி ரியலிஸ்டிக்கா இல்ல. பட் நம்ம ப்ராம்ப்ட்ஸ் வந்து கொஞ்சம் 2, 3 வாட்டி சேஞ்ச் பண்ணி பார்த்தோம்னா, நம்மளுக்கு அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா வந்து கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து நீங்க வந்து இந்த மாரி எல்லாருக்கும் காமிக்கிற மாரி பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, போஸ்ட்ன்ற ஆப்ஷன செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ உங்களுது வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம் பேஜ்ல வந்து ஷோ ஆகும். மத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணலாம், லைக் பண்ணலாம். ஸோ அந்த மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, மேல இந்த 3 டாட் இருக்குல்ல, இத செலக்ட் பண்ணி டவுன்லோட்ன்ற ஆப்ஷன செலக்ட் பண்ணீங்கன்னா, வீடியோ வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும். ஓகேங்களா?
ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாரி வேற என்ன ஏஐ ரிலேட்டட் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து மறக்காம சொல்லுங்க. ஸோ உங்களோட இன்வைட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து விடுங்க. ஸோ அப்பதான் மத்த கிரியேட்டர்ஸும் பார்த்து இந்த Sora 2 வந்து ஃப்ரீயா வந்து யூஸ் பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.